வணக்கம், நான் உங்களுக்காரன் பிரான்ஸ்லேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ எங்களோட குட்டி தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சனிக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 4 நாள் ஆச்சு. இந்த கேரட் மற்றது பீன்ஸ் விதை போட்டது. அது ஈரமாகவே இருக்கணும். அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் விதை முளைச்சி வரும். காஞ்ச மாதிரி இருந்தால் விதை வெடிக்காது தானே, அப்போ முளைக்க கஷ்டப்படும். அதே மாதிரி தான் கேரட்டும் சின்ன தூள் விதைகள் தானே. அப்போ அதுகளுக்கு ஈரத்தன்மை இருந்தால் தான் அது வெளியில் மண்ணை விட்டு வெளியில் வரும். அதில் கண்டிப்பாக சாதாரணமாக 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கு 4 நாள் ஆச்சு. என்ன செய்கிற நேரம் கிடைக்க தான் போய் ஊற்ற முடியும். அப்போ போய் கொண்டிருக்கிறேன். வாங்க போய் எங்களோட தோட்டத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னா இங்கே எங்களோட கிராமத்தையும் பார்த்து கொண்டு போவோம். சின்ன கிராமம்தான், ஆனால் பார்க்க வடிவாக இருக்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட் வீடுகளை விட தனித்தனி வீடுகள் நிறைய இருக்கும். கிராமம் என்றாலே அப்படித்தானே, தனி வீடுகள் நிறைய இருக்கும். சுற்ற வர காணி நிலம் எல்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்தும் ஒரு மாதிரி. சிட்டிகளை பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் பில்டிங்காக தான் இருக்கும், பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும். கிராமம் முடிவு வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, எல்லாம் மரங்கள் எல்லாம் முளைச்சி சோலையாக அப்படியே இருக்குது. போவோம். இப்போ அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம். ஆனால் என்ன, ஒவ்வொரு இங்கே இந்த ரவுண்ட் அபவுட் நிறைய இருக்கும். ஆனால் அதை சுற்றி பூக்கள், அதாவது பூஞ்செடி நட்டு எல்லாம் பூத்து போயிருக்கும். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உலகத்திலேயே ரவுண்ட் அபவுட் கூடின நாடு பிரான்ஸ் தான். பிரான்ஸில் 3ல் 2 பங்கு ரவுண்ட் அபவுட் தனியாக பிரான்ஸில் மட்டும் இருக்குது. இது அந்த மக்களோட சௌகரியத்துக்காக இங்கே ரவுண்ட் அபவுட்டில் கூட என்ன சொன்னால் சிக்னல் 2 மினா கடத்தவே இல்லை. ரவுண்ட் அபவுட்னு சொன்னால் ரவுண்ட் அபவுட்டில் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை. அதனால தான் இந்த முறை ஒரு வித்தியாசம்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸில் இந்த மாதிரி தன்மைகள் இருக்குது. மற்ற அதே மாதிரி புகையிரத சேவை, அதாவது ரயில் சேவையில் உலகத்திலேயே 1வது இடம் பிரான்ஸ் என்று சொல்கிறார்கள். முதல்ல நான் படிக்க அப்படி இருந்தது, இப்போ மாறி இருக்கு தெரியல. பெரும்பாலும் அப்படித்தான். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களுக்கும் ஓரளவு பெரிய பெரிய நகரங்கள், ஓரளவு பெரிய கிராமங்கள், அதுக்கால எல்லாம் ரயில் சேவை இருக்கு கண்டிப்பாக. அதால் இங்கே கொஞ்சம் ரயில் சேவை கூடத்தான். அதே மாதிரி பேருந்து சேவைகளும் இங்கே கொஞ்சம் கூடத்தான். தொடருந்து, பேருந்து, அதாவது ரயில், பஸ்ஸுகள், மக்கள் சேவை மகத்தானது. நான் இப்போ கிட்டத்தட்ட உங்களோட காய்ச்சி தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு. என்ன ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தோட்டம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தனித்தனி வீடுகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி எல்லாம், ரோடெல்லாம் பூக்கள் எல்லாம் இருக்கும் பார்க்க. இன்றைக்கு வெயில் கொஞ்சம் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு இருக்குது. இப்போ விடிய இங்கே 11 மணி ஆக போகுது. சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சூடு இல்லை. சூடு 16 டிகிரி. ஆனால் சரியான வெக்க மாதிரி. எனக்கு இங்கே குளிரும் அந்த வெயிலும் மாறி மாறி இந்த சூட்டு தன்மையும் கூடுதலாக இருக்கிறதுனால எங்களுக்கு சரியாக உணர தெரியல. என்ன சொன்னால் அப்படி தான் இருக்குது பார்க்க போனால். ஆனால் 16, இன்னும் இன்றைக்கு ஒரு 21 டிகிரி வரைக்கும் இருக்குது. இங்கே 21 டிகிரி என்றாலே ஒரு பெரிய விஷயம்தான். அதே 25 தாண்டிச்சுன்னு சொன்னால்
இங்கே தாங்க முடியாது, குளிரோட சேர்ந்து வெக்கைன்றதுனால அப்படி தாங்க முடியாது. தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு, அப்படியே சைட் பண்ணுவோம். நீங்கள் அங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, வைக்கல் வந்து கத்தையாக கட்டி கட்டி விட்டுருக்கார்கள் பண்ணதான பக்கத்தில். வாங்குவோம், தோட்டத்துக்குள்ளே போவோம். இனி போக போக 2 நாளைக்கு ஒருக்கா, சில நேரம் ஒவ்வொரு நாளும் வர வண்டியும் வரும். என்ன சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு காய்கறி கிடைச்சி கொண்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கு வந்து தண்ணி ஊற்றணும். என்ன சொன்னால் அந்த கேரட் விதை, பீன்ஸ் விதை போட்டதுனால வந்து தண்ணி ஊற்றி விடணும் முளை விரதரை பார்க்குறதுக்கு. வீட்டையும் கொஞ்சம் பீன்ஸ் விதை போட்டு முளை வந்துருச்சு, அதையும் கொண்டு வந்து நடப்போகிறேன். எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து வடிவாக ஒரு கொஞ்சம் இடம் தானே, 50 மெக்கர் என்று சொல்கிறது இங்கே ஒரு சின்ன துண்டு தானே, அதை வந்து வடிவாக செய்யணும். ஓரளவு செய்துകൊണ്ടിருக்கிறேன். இப்போ 4 ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வந்து இந்த காய்கறியெல்லாம் வளர்ந்துட்டுருக்குது. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம், பார்ப்போம் எங்களோட தோட்டம், குட்டி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். நன்றி, பார்க்கலாம் வாங்கோ. ஒவ்வொரு முறையும் காட்டுறது தானே எங்களோட தோட்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இந்த வெங்காயம் நல்ல கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவை, அதில் வந்து தண்ணி விடுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிவப்பு வெங்காயம் பாருங்கள், அந்த வெங்காயம் பெருசாக வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு நல்ல வெங்காயம் எடுக்கலாம். சிவப்பு வெங்காயம் தேவைப்படுத்து ஜூஸ் பாவிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இது வந்து வெள்ளை வெங்காயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த பூசணி கண்டு 2 நட்டுட்டு போனான். அது 2ம் அப்படியே தளிர் வந்துருச்சு, இனி வந்துடும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்து சொன்னோன்னா காய் வந்துடும். இன்றைக்கு வந்து வெள்ளரி காய் ஒன்று எடுக்க போகிறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பெருசாக வருது இல்லை, இது குக்கும்பர் பாப்பம். இருந்தாலும் இது எங்களோட ஊர் வெங்காயம் மாதிரி எஸ்எலோத்தன் நான் சொன்னேன், அது பாருங்க நல்லா பிரிஞ்சு நிறைய வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இதில் வந்து 1 2 3 4 6 வெங்காயம் எடுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு ஃபுல்லாக பிடிங்கினா காமிக்கலாம். இன்னும் ஒரு மாதம் தான் அது இந்த தவணையும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெள்ளரிக்காய், இன்றைக்கு ஒரு வெள்ளரிக்காய் பிடுங்க போகிறேன். மற்றது வந்து 2 வெள்ளரிக்காய் வந்து பழுதாக போச்சு. அது கீழே உள்ள முதல் வெள்ளரிக்காய் தானே, அது பழுதாகிடுச்சு. அதுக்கு மேலே மற்ற வெள்ளரிக்காய் வருது. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளரிக்காய் இதை எடுத்துடலாம். இன்றைக்கு முதல் இன்றைக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து ஏதாவது முதல் வெள்ளரிக்காய் பார்த்தீங்களா, அருமையாக வந்திருக்கு, நல்ல பதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பூசணி இப்போ தான் கொடி ஓடிக்கொண்டிருக்குது, அது நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து கிழங்கு விழுந்துருச்சு. என்ன சொன்னால் இதில் அந்த மண்ணெல்லாம் வெடித்து எல்லாம் கிழங்கு வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. அது பிறகு என்ன நல்லா வந்தது பிறகு காமிக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இதுக்குள்ள வந்து கேரட் விதை போட்டிருக்கிறேன், இடையிடையே விட்டுருக்கேன். இது வந்து கேரட்டு பாருங்க கொஞ்சம் தான். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்க பீட்ரூட் வந்து நான் வெள்ளிக்கிழமை வர செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். நான் இடையில் வந்துட்டு வியாழக்கிழமை வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்போ ஓரளவு நல்லா வந்துடும். அப்போ எடுக்கும்போது காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இது அவரை பாருங்கள் கொடியோடி இங்கே பாருங்கள் பூத்து இனி காய் வந்துடும். பார்த்துங்க பூத்து கொண்டு இருக்குது. அப்போ 3 அவரை இருக்கிறதுனால ஓகே, சரி, அதான் நல்லது தானே. இது வந்து பீன்ஸ் வந்து இப்போ நல்லா மேலே வந்து படர்ந்து கொடி ஓடுது. கீழே வந்து பூவும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னு சொன்னால் இது எங்கட ஊர் சின்ன வெங்காயம், எங்களோட ஊர் வெங்காயம் இருக்குல்ல, அதுவும் வந்து பூ வருது. இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் பூ எடுக்கலாம். இது வந்து மேலே பாருங்கள் அப்படி போய் கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா எங்களோட வெங்காயம் அப்படி வந்திருக்கு, பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு உண்மையிலேயே. இப்போ இதில் தான் வந்து அந்த என்னது பீன்ஸ் விதையும் கேரட் விதையும் போட்டது தரணும். அதுக்குள்ளே காஞ்சி போச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் 2 வெள்ளரி கண்டு. இப்போ இந்த முறை வந்து நிறைய வெள்ளரிக்காய் கிடைக்கும் உங்களுக்கு. 1 இன்றைக்கு பிடுங்கியாச்சு. முதல் வெள்ளரிக்காய். மிளகாய் கண்டு இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எழும்புது பாருங்க. அந்த சுத்த வர எல்லாம்
நிறைய எரு போட்டிருக்குதானே, எரு போட்டு தண்ணி இப்போ தொடர்ந்து ஊற்றுறதுனால வந்து இனி வந்துடும். இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் கொஞ்ச நாள் வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து மேலே எழும்பிடும். இது பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வருது. அதான் தேவை. இது எங்களோட வாழை வந்து பாருங்க, இது கொஞ்சம் பிரிஞ்சு வரைக்கல இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை சாப்பாட்டுக்கு எடுக்கலாம். வீணாக போகாமல் அதை வந்து தேவையான போது பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வாழை மரம் ஒன்று வாங்கோ. நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி போட்டு கடைசியாக மறுபடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். மிளகாண்டு இனி வந்துடும். அந்த வேர் ஊண்டிட்டா அப்புறம் அடுத்தடுத்து வந்துடும். இந்த ஜூன் மாதம் மேலே எழும்பிடும். ஜூலைக்கு வந்து பூத்து காய்க்க வலிக்கிட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி எங்களோட சின்ன வெங்காயம் மாதிரி இது வந்து பாருங்கள். இதில் வந்து கேரட்டும் பீன்ஸ் விதை போட்டேன். நான் அதுக்கு வந்து தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றி விட்ருக்கேன். இந்த அவரை எல்லாம் இனி காய்க்க வலிக்கிட்டுரும். பீன்ஸ் எல்லாம் வீட்டை எங்களுக்கு பீன்ஸ்லாம் கூட நட போகிறேன். எங்களோட பீட்ரூட்டை பாருங்கள் எப்படி வந்துருக்கேன்னு சொல்லி. இது வெள்ளிக்கிழமைக்கு இந்த வரைக்கு இந்த இலையை எடுத்துகிட்டு போவேன். அப்போ அதுவும் நல்லாயிருக்கும். கேரட் வந்து எனக்கு கொஞ்சம் விரட்டும். என்ன சொன்னால் நான் இந்த முறை வந்து கத்தரி தக்காளி நடையில்லைன்னு சொன்னால் அது கொஞ்சம் அலர்ஜி தன்மை இருக்கிறதுனால வந்து அது தேவையில்லை. மற்ற இப்போ பீன்ஸு, இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, அவரை, பீட்ரூட், கேரட்டு அந்த மாதிரி, மற்றது பூசணி, வெள்ளரி அதெல்லாம் கூடுதலாக இந்த முறை செய்திருக்கிறேன், போட போகிறேன். இன்னும் இந்த இதில் கொஞ்சம் இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாம் கொத்தி பரப்பி போட்டு இதில் தான் மிச்சம் அந்த பீன்ஸ் எல்லாம் நட போகிறேன். இந்த முறை கொஞ்சம் பீன்ஸ் கூட எடுக்கலான்ருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கும். இதே மாதிரி வெங்காயம் பாருங்கோ, எல்லாம் நல்லா வந்திருக்கு. அருமையாக இருக்குது. எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. சின்ன தோட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தயவுசெய்து தோட்டம் செய்து பாருங்க. சின்னதாக ஒரு தோட்டம். அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு காய்கறி மரக்கறியெல்லாம் எடுக்க உங்களோட ஆசை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கும். நேரம் போகிறதும் தெரியாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 10:30 வந்தேன். நான் இப்போ வந்து 12 மணி ஆக போகுது. நீ தான் விட போகிறேன். இன்றைக்கு வந்து ஒரு வெள்ளரி எடுத்துருக்கிறேன். வெள்ளரியும் கொஞ்சம் வெங்காயத்தாள். இது வெங்காயத்தாள் வந்து அது எடுக்க முளைச்சி கொண்டே இருக்கும். இதில் வெங்காயம் வராது. ஆனால் குளிர்களையும் வந்து உள்ளுக்குள்ளே வேர் இருக்கும். பிறகு எங்களுக்கு எப்போ தேவையோ இந்த வெயில் விரைக்கில் வந்து இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா சார், நான் இப்போ இந்த இதெல்லாம் வந்து பிடுங்கி விட்ருக்கேன். இன்னும் ஒரு விலை மேலே திருப்பி வந்துடும். அதான் இன்றைக்கு வந்து இவ்வளவுதான். வாங்கோ. மிச்சம் பாருங்க, பக்கத்தில் உள்ள தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக ஆசையாக இருக்குது எல்லாம் பார்க்க. நாங்களும் ஒரு சின்ன தோட்டம் செய்கிறேன்றைக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே. இந்த வைக்கல் எல்லாம் போட்டுட்டனால பாருங்கள், எல்லாம் புல்லெல்லாம் இல்லை. உருளைக்கிழங்குலையும் பார்த்தீங்களா, இந்த வைக்கல் இருக்கிறதுனால வந்து உருளைக்கிழங்குலையும் வந்து புல்லோட தன்மை குறைவாக இருக்குது. கொஞ்சம் புல் இருக்கும். அது தேவையான போது நேரம் கிடைக்கும் போது வந்து பிடுங்கி எடுக்கலாம். இந்த பூசணி வளர ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இந்த ஜூன் மாதம் நல்லா வளர்ந்து கொடி ஓடிடும். அப்புறம் வந்து அடுத்த மாதம் அங்கே 8ஆம் மாதம் எல்லாம் பூசணி எங்களுக்கு காய் கிடைக்கும். வேறு என்ன பெரிய சந்தோஷம். தொடர்ந்து நான் பதிவு போட்டுருப்பேன். தோட்ட பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளரியும் இந்த பாருங்க வெங்காயத்தாள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த வெள்ளரியும் வெங்காயத்தாளும் இன்றைக்கு. அப்போ இனி தொடர்ந்து வந்து எங்களுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். சந்தோஷம் தானே இப்படி தோட்டம் செய்யக்கல. வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்தை வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த கருத்து பட்டியில் போடுங்க. சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு இந்த வெள்ளரிக்காய், இந்த வெங்காயத்தாள் அதெல்லாம் போட்டு சாலமன் மீன் இருக்குல்ல, அதுவும் நூடுல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன் இன்றைக்கு மத்தியானத்துக்கு. அதை இப்போ தான் போனோடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது தான் செய்ய போகிறேன். சந்தோஷம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். பாய்.